இந்தியாவின் நம்பகமான இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆங்கில நாளேடுக்கு ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாகவே சிறப்பாக அவர் அரசியலில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தவும், அதே போல அதன் வெற்றியை உறுதி செய்வதும், அதே போல இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும், ஊழல் வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள போதும் அவரை ஊழல்வாதி என்று கூற ஊடகங்கள் பயப்படுகிறதா என்ற கேள்வியையும் அந்த நாளிதழ் மூலமாக முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பாஜகவை தோற்கடிப்பதற்கான யூகங்களில் கவனம் செலுத்தி வருவதாகவும், தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது போன்ற தேர்தலுக்கான பல்வேறு முறைகளில் செயல்பட்டு வருவதாகவும், 2 முறை மோடியால் ஏமாற்றப்பட்ட மக்கள் இந்த முறையும் அவரை ஏமாற்ற முடிவு செய்திருப்பதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியார் நாளேடு ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக பாஜக வீழ்த்துவதற்கு தொடர்ச்சியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ராகுல் காந்தி தான் இந்தியாவின் நம்பகத்தன்மையான இளம் தலைவராக இருப்பதாகவும் நாளேட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.